வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது த லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம்காக சாட்டிரிக்கல் சூப்பர் ஹீரோ டெலிவிஷன் சீரீஸா உருவாக்கப்பட்ட த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 2 எபிசோட் 4ஓட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட்ல பாய்ஸ் ஒரு போட்ல கெஞ்சியை லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. கெஞ்சி தப்பிச்சு போலீஸ் சாப்பரை தெரியாம அட்டாக் பண்ணிட டீப்க்கும் த செவனுக்கும் கெஞ்சி இருக்க இடம் தெரிஞ்சுட்டு த செவன் சூப் டெரரிஸ்ட கொல்ல வந்தாங்க. ஆனா அங்க த பாய்ஸ் டீமும் இருந்தது. ஹோம்லேண்டர் ஹியூவியை கொல்ல சொல்லி ஸ்டார்லைட்டை கம்பல் பண்ணா, ஆனா புச்சர் அதை தடுத்துட்டான். கடைசியா ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட் கெஞ்சியை கொடூரமா அவனோட உயிர் போறத பார்த்து ரசிச்சுக்கிட்டே அவனை கொன்னுட்டா. இதான் போன எபிசோட்ல நடந்தது. சரி வாங்க இப்ப நம்ம த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 2 எபிசோட் 4ஓட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். நியூஸ்ல சூப் டெரரிஸ்ட் பண்ண அட்டாக்ல 59 பேர் இறந்துட்டதா சொல்றாங்க. அதை பாக்குற ஃபீமேலுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. ஏன்னா அந்த அட்டாக்க பண்ணதே ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட் தான். கடைசியில ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட் தான் டெரரிஸ்ட கொண்டு மக்களை காப்பாத்தின மாதிரி வாக் கதையே மாத்திட்டாங்க. பிரெஞ்சி ஃபீமேல் ஃபீல் பண்றத பார்த்துட்டு அவளை சமாதானம் பண்றேன்னு சொல்லி அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ண ஃபீமேல் அதை தடுத்துட்டா. ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட மக்கள் இப்ப மிகப்பெரிய சூப்பர் ஹீரோவா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஹோம்லேண்டருக்கு சுத்தமா பிடிக்கல. உடனே ஹோம்லேண்டர் கிளம்பி ஒரு வீட்டுக்கு போறான். அங்க பார்த்தா மேட்லின் ஸ்டில்வெல் இன்னும் உயிரோட தான் இருக்கா. ஸ்டில்வெல் ஹோம்லேண்டர் கூட ரொம்ப ரொமான்டிக்கா இன்டிமேசியா நடந்துக்கிறா. புச்சர் இப்ப மேலரிய பாக்குறதுக்காக வந்திருக்கான். 59 பேர் சூப்ஸால இறந்ததால மேலரி இப்ப சூப்ஸோட அட்டகாசத்தை தடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. 70ஸ்ல சூப்பா இருந்த லிபர்ட்டி பத்தி தான் சூசன் ரேனார் கடைசியா அதிகமா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மேலரி லிபர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விக்டிமோட டீடைல்ஸை கொடுத்து எம்எம் விட்டு அந்த விக்டிமை விசாரிச்சுட்டு வர சொல்றாங்க. மேலரி இப்ப பெக்கா இருக்க லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த லொகேஷனையும் புச்சர்ட்ட கொடுத்துட்டாங்க. ஹோம்லேண்டர் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட் சோஷியல் மீடியாவை கையில வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லி ஸ்டில்வெல்ட்ட புலம்பிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஸ்டில்வெலோட உருவம் மாறுது. பார்த்தா டாப்பிள் கேங்கர் தான். இவ்வளவு நேரம் ஸ்டில்வெல் உருவத்துல இருந்திருக்கான். டாப்பிள் கேங்கரால ரொம்ப நேரத்துக்கு ஒரே உருவத்துல இருக்க முடியாது. அதான் ஒரிஜினல் உருவத்துக்கு மாறிட்டான். ஹோம்லேண்டர் அப்ப அவனை தாறுமாறா மிரட்டி அவனை ஸ்டில்வெல் உருவத்துக்கு மாற வச்சு மறுபடியும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். புச்சர் பெக்காவை வாக் கிட்ட இருந்து காப்பாத்திட்டு அவளை கூப்பிட்டு போய் தனியா நிம்மதியா வாழலாம்னு முடிவு பண்ணிட்டான். இப்போதைக்கு பாய்ஸ் யார்கிட்டயும் அவன் போறத பத்தி சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு எம்எம் டீமை லீட் பண்ண சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸ்டார்லைட் போயிட்டு இருக்க லிஃப்ட்ல ஹோம்லேண்டரும் வந்து ஏறான். ஹோம்லேண்டர் லிஃப்ட ஸ்டாப் பண்ணிட்டு டக்குன்னு ஸ்டார்லைட் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, நீ ஹியூவி கேம்பல லவ் பண்றதால தானே நான் சொல்லியும் அவனை கொல்லலன்னு கேக்குறான். ஸ்டார்லைட் என்ன ஹியூவி ஏமாத்தி இருக்கான். நானே அவனை கொடூரமா கொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா நான் கொலகாரி இல்ல, அதனால தான் கொல்லலன்னு சொல்லி எப்படியோ ஹோம்லேண்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. பிளாக் நாயர் கிரைம் அனலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து வில்லியம் புச்சரை கண்டுபிடிக்க ஃபேஷியல் ரெகக்னிஷன் சர்ச் மூலமா தேட ஆரம்பிக்கிறான். ஆனி யாருக்கும் தெரியாம ஹியூவியை வந்து மீட் பண்றா. ஆனி காம்பவுண்ட் வி பத்தி வெளில தெரிஞ்சா வாக்டே காலி ஆகிடும் நினைச்சா, ஆனா அது நடக்கல. ஹோம்லேண்டர் மிரட்டுனதுல இருந்து ஆனிக்கு இப்ப த 7ல இருக்கிறதே ரொம்ப பயமா தான் இருக்கு. ஹியூவிக்கு எம்எம் கால் பண்ணி உடனே நார்த் கேரோலினா வரைக்கும் போகணும்னு சொல்றான். ஆனி பயத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்ட ஹியூவி அவளையுமே நார்த் கேரோலினாக்கு கூப்பிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டான். எம்எம்க்கு ஆனியை கூப்பிட்டு போறது பயங்கர ரிஸ்கா தோணுது. ஆனி வாக் கிட்ட நார்த் கேரோலினால இருக்க கசின் வீட்டுக்கு போயிட்டு வர்றதா சொல்லிட்டு வரேன்னு சொல்றா. கடைசியா எப்படியோ பேசி ஹியூவி எம்எம் ஒத்துக்க வச்சுட்டான். ஏ ட்ரெயின் வாக்டோட பில்டிங்ல ஷாக் வேவ பாக்குறான். உடனே ஏ ட்ரெயின் ஆஷ்லி கிட்ட வந்து எதுக்காக ஷாக் வேவ் இங்க வந்துட்டு போனான்னு கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹோம்லேண்டர் டக்குன்னு அங்க வந்து ஏ ட்ரெயினை டீமை விட்டு விலகி கிளம்ப சொல்லிட்டான். ஏன்னா ஏ ட்ரெயின் இப்ப பயங்கர வீக் ஆகிட்டான்னு அவனுக்கு தெரியும். எம்எம் ஹியூவி அண்ட் ஆனி 3 பேரும் இப்ப நார்த் கேரோலினாக்கு கிளம்பிட்டாங்க. ஆனி அண்ட் ஹியூவி பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணி பாட்டை பாடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. புச்சர் இப்ப வாக்டால கிரியேட் பண்ணப்பட்ட ஏரியாவோட வாளை தாண்டி உள்ள போறான். பிரெஞ்சி பயங்கரமான போதையில செரிய வந்து மீட் பண்றான். அவ கூட ஒன்னாவும் இருக்கான். பிரெஞ்சி கிமிக்கோவை கிஸ் பண்ண ட்ரை பண்ணத சொல்றான். செரி நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்காத, அவளை தனியா இருக்க விடுன்னு சொல்றா. எம்எம் ஹியூவி அண்ட் ஆனி இப்ப ஒரு
ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு 3 பேரும் வெளில வராங்க. அப்ப அங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனி ஹெல்ப் பண்ண போலான்னு நினைக்கிறா. ஆனா அதை எம்எம் தடுத்துட்டான். ஏன்னா அவங்கள யாரும் நோட் பண்ணாதபடி நடந்துக்கிறது தான் நல்லது. பெக்கா தூங்க போறப்ப கார் டோர் ஓபன் ஆகி இருக்கிறத பார்த்துட்டு அதை மூட போறா. அப்ப பார்த்தா புச்சர் கார்ல இருந்துகிட்டு கேமராஸ் இல்லாத இடத்துக்கு அவனை கூப்பிட்டு போக சொல்றான். பெக்காவும் காரை எடுத்துக்கிட்டு எந்த கேமராவும் இல்லாத இடத்துக்கு புச்சரை கூப்பிட்டு வரா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒழுங்கா மீட் பண்ண 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க, அழுறாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிறாங்க. பெக்கா போன வாட்டி ஹோம்லேண்டர்ட்ட நீ புச்சரை ஏதாவது பண்ணனா நான் ரேயன்ட்ட என்னோட சாவுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கா. அதான் ஹோம்லேண்டர் போன வாட்டி புச்சரை உயிரோட விட்டுருக்கான். புச்சர் பெக்காவை அப்படியே காப்பாத்தி கூப்பிட்டு போயிடலான்னு தான் நினைக்கிறான். ஆனா பெக்கா ரேயனையும் கூப்பிட்டுட்டு தான் தப்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. பெக்கா நாளைக்கு வீட்டுக்கிட்ட குப்பை வண்டி வரும், அதுல ஏறி நாங்க தப்பிச்சு வெளில வந்துடுறோம்னு சொல்றா. பெக்கா நான் போய் வாக்ட சமாளிச்சுட்டு மறுபடியும் இங்கேயே வரேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அங்க இருந்து கிளம்புறா. எம்எம் ஹியூவி அண்ட் ஆனி இப்ப நைட்டு தூங்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. எம்எம் நைட் நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா ஆனி அண்ட் ஹியூவி வெளில வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூம்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. பெக்கா இப்ப மறுபடியும் புச்சரை பார்க்க வரா. அப்ப 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்லயே ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பெக்கா ரேயனுக்காக மட்டும்தான் இப்படி தனியா ஒரு கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. புச்சர் பெக்கா போனதுக்கு அப்புறம் அவன் லைஃப்ல நடந்தது, இப்ப அவன் எங்க தங்கியிருக்கான்றது எல்லாத்தையும் பெக்காட்ட சொல்றான். எம்எம் ஹியூவி அண்ட் ஆனி இப்ப ஹோட்டல்ல இருந்து கிளம்பி கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஹோம்லேண்டர் அண்ட் மேவ் டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஹோம்லேண்டர் எங்களுக்கு காம்பவுண்ட் வி பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது, ஸ்டில்வெல் எல்லாத்தையுமே எங்கள்கிட்டயே மறைச்சு தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்றான். இன்டர்வியூவர் சூப்ஸ்ல 92% ஒயிட் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க, ஏன் இப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஹோம்லேண்டர் வாக்ல எல்லா டைப் பீப்புள்ஸும் இருக்காங்க, ஏன் லெஸ்பியன்ஸ் கூட இருக்காங்க, நம்ம குயின் மேவ் லெஸ்பியன் தான், அவளுக்கு எலினான்னு அழகான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிடுறான். ஹோம்லேண்டர் மேவ் எலினா கூட பேசின காலை ஒட்டு கேட்டதுக்கு அப்புறமா எலினா யாரு என்னெல்லாம் தேடி மேவுக்கும் எலினாக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி கூட கண்டுபிடிச்சிட்டான். இப்ப ஹோம்லேண்டருக்கு மேவ் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, அதனால நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸ்டார்ம் ஃப்ரெண்ட் அவளோட ஃபேன்ஸ் எல்லாம் நேர்ல வர வச்சு வாக்டோட கார்ப்பரேட் ஃபேஸை கிழிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஸ்டார்ம் ஃப்ரெண்ட்க்கு வாக்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது பிடிக்கல. அந்த இடத்துல கிமிகோவும் இருக்கா. பயங்கர கோவத்தோட கிமிகோ ஸ்டார்ம் ஃப்ரெண்ட அங்க அட்டாக் பண்றதுக்காக போறா. அப்ப கரெக்டா பிரெஞ்சி வந்து அவளை தடுத்துட்டான். அப்புறம் ஸ்டார்ம் ஃப்ரெண்டும் அங்க இருந்து கிளம்பிட்டா. எம்எம் ஹியூவி அண்ட் ஆனி இப்ப லிபர்ட்டியால பாதிக்கப்பட்ட விக்டிம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த விக்டிமோட பேரு வேலரி ஹண்டர். அவங்க லிபர்ட்டி பேரை சொன்னதுமே பயப்படுறாங்க. இவங்கள உடனே அங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க. எம்எம் அப்பா அவனோட அப்பா பத்தி ஒரு கதையை சொல்றான். எம்எம் அப்பா ஒரு லாயர், அவரு வாக்டை எதிர்த்து சட்டப்படி போராடினாரு. அவங்க என்ன ஃப்ராட் வேலை பார்த்து இவரை தடுக்க பார்த்தாலும் எம்எம் அப்பா விடாம போராடிக்கிட்டே இருந்தாரு. வாக்ட் அதுக்காக கடைசியா அவரை இல்லாமலே பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்ப எம்எம் அவனோட ஸ்டைல்ல வாக்ட தடுக்க போராடிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கேட்ட வேலரி எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு அவங்களோட கதையை சொல்றாங்க. வேலரிக்கு நடந்தது 48 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது நடந்தது. வேலரி காரோட பேக்ல தூங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. காரை ஓட்டிட்டு போனது வேலரியோட அண்ணன் மைரன் தான். திடீர்னு காருக்கு குறுக்க லிபர்ட்டி வந்தா இந்த கார் ஒரு ராபரியில சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி மைரனை அடிச்சா. மைரனும் அதுக்கு வாய்ப்பே இல்ல, கார் என்கிட்ட தான் இருந்ததுன்னு சொல்றான். லிபர்ட்டி மைரன் பிளாக் ஆப்பிரிக்கன்றதால அவன் சொன்னதை நம்பாம அவனை அடிச்சே கொன்னுட்டா. வாக்ட் பணத்தை கொடுத்து மிரட்டி அந்த விஷயம் வெளியில தெரியாத மாதிரி மறைச்சிட்டாங்க. ஹியூவி லிபர்ட்டிய 1979க்கு அப்புறம் யாருமே பார்க்கல, அவ வயசாகி இறந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். அப்பதான் இதான் லிபர்ட்டின்னு சொல்லி ஸ்டார்ம் ஃப்ரெண்ட வெளேரி காட்டுறாங்க. பாய்ஸ்க்கு அது பயங்கர ஷாக்கா இருக்கு. இப்ப 3 பேரும் கார்ல திருப்பி ஊருக்கே போக கிளம்பிட்டாங்க. பாய்ஸால ஸ்டார்ம் ஃப்ரெண்ட் தான் லிபர்ட்டின்றத சுத்தமா நம்பவே முடியல. இப்பதான் ரேனார் தலையை வெடிக்க வச்ச ஹெட் பாப்பர் கூட இந்த ஸ்டார்ம் ஃப்ரெண்டா இருக்கலான்னு பாய்ஸ்க்கு தோணுது. இன்டர்நெட்ல ஸ்டார்ம் ஃப்ரெண்ட புகழ்ற மாதிரியும் ஹோம்லேண்டரை கலாய்க்கிற மாதிரியும் எக்கச்சக்க மீம்ஸ் பரவுது. அதை பார்க்குற ஹோம்லேண்டருக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. ஹோம்லேண்டர் உடனே வந்து ஸ்டார்ம் ஃப்ரெண்ட பார்த்து இந்த 7 என்கிட்ட இருந்து திருட பாக்குறியான்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறான். ஸ்டார்ம் ஃப்ரெண்ட் இன்னமுமே கிண்டல் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஹோம்லேண்டர் கடுப்பாகி அவனோட லேசர் ஐயை யூஸ்
யூஸ் பண்ண போறான். அதை பார்த்ததும் ஸ்டார்ம் ஃப்ரண்ட் சரண்டர் ஆகிட்டான். ஸ்டார்ம் ஃப்ரண்ட் எப்பவும் சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்க 5 பேரை ஹையர் பண்ணி மீம்ஸ அவளுக்கு சப்போர்ட்டா கிரியேட் பண்ணி தான் ட்ரெண்டிங்ல இருக்கா. ஸ்டார்ம் ஃப்ரண்ட் அமெரிக்காவோட 50 மில்லியன் மக்களும் உன்னை லவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, 5 மில்லியன் மக்கள் உன்னை வெறுக்கவும் செய்யணும், அப்பதான் நீ ட்ரெண்டிங்லயே இருப்பேன்னு சொல்றா. ஸ்டார்ம் ஃப்ரண்ட் ஹோம்லேண்டருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. ஆனா அந்த ஹெல்ப் ஹோம்லேண்டர் ஏத்துக்க மறுத்துட்டான். பெக்கா குப்பை வண்டியில ஏறி தப்பிக்காம மறுபடியும் புச்சரை பார்க்க வரா. எதுக்காகனா அவ இந்த இடத்தை விட்டு வரலன்னு சொல்றதுக்காக தான். பெக்காக்கு ரேயனை கண்டிப்பா புச்சருக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அதை கடைசியா புச்சருமே ஒத்துக்கிட்டான். புச்சர் ரேயனை கூப்பிட்டு போனா வாக்ட் எப்படியோ அவங்கள துரத்துறத விடவே விடாதுன்னு தெரியும். ஆனா இவங்க 2 பேரும் மட்டும் தப்பிச்சுட்டா அதை வாக்ட் பெருசா கண்டுக்காதுன்னு புச்சர் நினைக்கிறான். புச்சர் பெக்காவை எக்கச்சக்க வாட்டி அவளை கிளம்ப விடாம கூப்பிட்டு பார்க்கறான். ஆனா பெக்கா ரேயனை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. புச்சர் வாக்ட் ஏரியாவை விட்டு வெளில போகும்போது கேமரால மாட்டிக்கிட்டான். அதை ஃபேஷியல் ரெகக்னிஷன் சர்ச் பண்ணிட்டு இருக்க பிளாக் நாயரும் பார்த்துட்டான். பாய்ஸ் இப்ப மறுபடியும் சிட்டிக்கு வந்துட்டாங்க. அப்ப ஆனி ஹியூவிக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்புறா. டீப்க்கு கேரோல் மேரேஜ் பண்ணி வைக்க சர்ச் ஆஃப் த கலெக்டிவை சேர்ந்த பல பொண்ணுங்களை இன்டர்வியூ பண்றாங்க. டீப்க்கு கடைசியா வந்த ஜியானான்ற பொண்ணை தான் பிடிச்சிருக்கு. ஆனா கேரோல் முன்னாடியே வந்த கசாண்ட்ரான்ற பொண்ணை டீப் கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. கேரோல் இந்த மேரேஜ் நீ 7க்குள்ள மறுபடியும் போக உன்னோட இமேஜை பில்ட் பண்றதுக்காக தான், அதுக்கு கசாண்ட்ரா தான் கரெக்டா இருப்பான்னு சொல்லி டீப்பையுமே கசாண்ட்ராக்கே ஓகே சொல்ல வச்சுட்டாங்க. ஹோம்லேண்டர் ஸ்டில்வெலா இருக்க டாப்பிள் கேங்கரை வந்து மீட் பண்றான். ஹோம்லேண்டர் இப்ப பயங்கர அப்செட்டா இருக்கான். டாப்பிள் கேங்கர் ஹோம்லேண்டர் கோவத்தை குறைக்க ஹோம்லேண்டர் மாதிரியே மாறி அவன் கூட என்ஜாய் பண்ண போறான். ஹோம்லேண்டருக்கு டாப்பிள் கேங்கர் பண்ண போன கே வேலை பிடிக்கல. அதனால அவனோட கழுத்தை உடைச்சி அவனை கொடூரமா கொன்னு போட்டுட்டான். இதோட த பாய் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 4 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது எஸ்கே. டாடா, பாய் பாய்.